எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சமையலில் சூப்பரான நோய் எதிர்ப்பு சக்தி முருங்கைக்கீரை எவ்வளோ நல்லது இல்லைங்களா? பாருங்கள், முருங்கைக்கீரை நான் எல்லாத்தையும் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு முருங்கைக்கீரையை கழுவி வச்சுக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் தாங்க பண்ண போகிறோம். இதில் ஒரு இரும்பு சக்தி இருக்குது, நம்ம ஹெல்த்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லதுங்க. முருங்கைக்கீரை நீங்கள் சாப்பிட்டா வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இந்த முருங்கைக்கீரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? முருங்கைக்கீரை நான் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இது முட்டை போட்டு செய்ய போகிறோம். முட்டை பாருங்கள், 4 முட்டை வாங்கி வச்சுக்கிறேன். இந்த 4 முட்டையும் முருங்கைக்கீரை தான் நான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாங்க. சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம இந்த முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி காட்ட போகிறேன். யாருக்கு முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட அந்த முருங்கைக்கீரை பொரியல் முட்டை போட்டு செஞ்சால் முட்டையும் நல்லது, எலும்புக்கு சக்தியான முட்டையும் நம்ம போட்டு செய்ய போகிறோம். இதையும் மிஸ் பண்ணி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமானது. சரிங்களா? அதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி செய்யுதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, சீக்கிரமாக பண்ணிடலாம். அந்த முருங்கைக்கீரை பொரியலை நம்ம இப்போது எப்படி பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. பாருங்கள், ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கின்னா அப்படியே வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும். நல்லா இந்த மாதிரி வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும். எண்ணெய் சூடாகுதோ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டு 5 நிமிஷம் விட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் போட்டு, ஏன்னா இது வந்து பூண்டு போட வேண்டாம், ஏன்னா முட்டை போடுறோம் இல்லையா, பூண்டெல்லாம் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். வெறும் வெங்காயம் காஞ்ச மிளகா கீரை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம முட்டை போடணும், அவ்வளோதான். இப்போ மிளகா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு ரெண்டு நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க நல்லா. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வந்து பொன்னிறமாகணும் வெங்காயம். அப்புறமா கீரையை போட்டு ஒரு டிராப்ஸ் தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே வந்து வதக்கணும். கீரையை போட்டு பாருங்க, கீரையை நல்லா கழுவி வச்சுக்கிறேன். நல்லா கழுவிடுங்க. கொஞ்சம் லைட்டாக மண்ணு இருக்கும். கீரையை நல்லா கழுவிட்டு இப்போ வந்து வெங்காயம் வதங்கணும் தான் நம்ம இந்த கீரையை போட்டு கழுவுனா ஒட்டும். க்ளீனாக கழுவிட்டுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. கீரையை போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே ஃப்ரை பண்ணிடுவோம். இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, கீரை இதிலே வெந்துடும். கீரை வந்து இதிலே வெந்துடும் நல்லா. நல்லா கழுவிட்டு போடணும். நல்லா வதங்கிடும். இதில் உப்பு போட்டுக்கலாம், தேவைக்கான உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வதக்கிடுங்க. தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும்.
பாருங்க கீரை அப்படியே வந்து மூடி கூட வைக்கக்கூடாது, அப்படியே திறந்து நீங்கள் வதக்கினே இருந்தால் வந்துடும். அவ்வளோ நல்லது முருங்கைக்கீரை. பார்த்தீங்களா, இது வந்து நல்லா இந்த மாதிரி கீரை வெந்துச்சு கீரை. இவ்வளோ தான் ஆகும். எவ்வளோ கீரை போட்டாலும் நல்லா கீரைலாம் கொஞ்சமாக ஆகும். நல்லா வெந்துட்டு கீரை. இப்போ நம்ம முட்டை போட்டுக்கலாம். நான் வந்து முட்டையை 4 முட்டையை உடச்சி வச்சுக்கிறேன். சரிங்களா, 4 முட்டை உடச்சி வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம 4 முட்டை போட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரணும். உப்பு போட்டாச்சு, காஞ்ச மிளகா அதெல்லாம் நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டினே இருந்தால் தான் இந்த முருங்கைக்கீரை நல்லா வெந்துச்சு. வெந்த பின்னாடி தான் போடணும் முட்டையை, முன்னாடியே போடாது. எவ்வளோ கீரை வெந்துச்சு பாருங்கள், இவ்வளோ தான் ஆயிருக்கு. உப்பெல்லாம் போட்டுக்கிறோம். கொஞ்ச நேரம் கலரினே இருக்குங்க. முட்டை போட்டால் இப்படி தான் இருக்கும். நல்லா சூப்பராக ஆயிடுச்சுங்க. ஒன்றுமே இல்லைங்க, எண்ணெய், காஞ்ச மிளகா, வெங்காயம், கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு முட்டையை போடணும். அவ்வளோதான், சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ஆகிடும். இந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. இரும்பு சக்தி இருக்குது இதில், வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அவ்வளோ நல்லதுங்க முருங்கைக்கீரை. நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சிங்கன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம். பாருங்கள், மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்ட்டு. வாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார், ரைஸு, முருங்கைக்கீரை பொரியலுங்க. சூப்பரான டேஸ்டியான ஒரு இது எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க